ஓம் மகாதேவியே நமஹ. இன்றைக்கி நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகா 27 என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பக்தி பாராட்டுறோம் அப்படின்னா எப்படி நம்ம பக்தி செய்யணும் அப்படின்னா அப்படியே அருந்துறது, பருகிறதுங்கிற மாதிரி, அந்த அழகை பருகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அம்பாளியே அப்படியே தன்னுள்ள கொண்டு அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே அம்பாளுக்காக செய்கிறதாக நினைக்கிறார். இது இது உண்மையாகவே அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான், அந்த அந்த லெவலுக்கு அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் இதை அவங்களால செய்ய முடியும். இதை நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் நம்ம கூட அந்த எந்த கடவுளாக இருந்தானே, எந்த கடவுளை நம்ம நினைக்கிறோமோ அந்த கடவுளாகவே நம்ம எல்லாமே செய்கிறது அந்த கடவுளுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நினச்சோன்னா அது நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகாவில் அவர் சொல்ல வர்றது. இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஜபோ ஜல்பஹ் அப்படின்னா, ஜபோ ஜல்பஹ அப்படின்னா ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் நம சிவாயன்னு சொல்கிறதா இருந்தால் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜபமாகவும் அந்த முணுமுணுப்புகள் என்னெல்லாம் அவர் முணுமுணுக்கிறாரோ அவ்வளவுமே அது ஜபமாக மாறட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஷில்ப சகலம் அப்பி, என்னுடைய ஒவ்வொரு இந்த சில்பம் அப்படிங்கிறது இந்த கையை குறிக்கிறது. இந்த கையில் என்னெல்லாம் அந்த கையால் அவர் வேலை செய்கிறாரோ அந்த ஒவ்வொரு அசைவும் முத்ரா விரச்சனா, முத்ரைகளாக அந்த கைகளை அப்படியே கோர்த்து அந்த முத்ரையாக ஏற்றுக்கொள்வாயாக, அந்த முத்ரைகளாக தன்னுடைய கைகளை சேர்த்த மாதிரி அவர் நினச்சிக்கிறார்.